இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் ரேஷன் கடைகளில் வந்திருக்க மிக முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் இருக்க இது மிகவும் அவசியம். தமிழ்நாடு சிவில் சர்வீஸ் கார்ப்பரேஷன் சேல்ஸ் பர்சன் மற்றும் சேல் பேக்கேஜருக்கு உண்டான முடிவுகள் எப்பொழுது வெளியிட போகிறாங்க. ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையான தகவலை நாம் இப்போ பார்க்க இருக்கோம். ஸோ நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழகத்தில் சிவில் சர்வீஸ் கார்ப்பரேஷன் சேல்ஸ் பர்சன் மற்றும் அதிகாரப்பூர்வ ஒரு அறிவிப்பு நமக்கு வெளியிட இருக்காங்க. தமிழ்நாடு பேக்கேஜர் பதவிக்கான அனைத்து விண்ணப்பதாரர்களுக்கும் இனிவரும் காலங்களில் இந்த அப்டேட்டை நாம் எதிர்பார்க்கலாங்க. ஸோ அதிகாரப்பூர்வ வட்டாரங்களிலிருந்து வரும் செய்திகளின்படி தமிழ்நாடு ரேஷன் கடை ஆட்சேர்ப்பு பணியகங்கள் வாயிலாக நமக்கு பார்த்திங்கன்னா ரேஷன் கடைகளுடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டர் நமக்கு விரைவில் நமக்கு கிடைக்கும். ஸோ ரேஷன் கடைகளில் என்னென்ன நடைமுறைகளை பின்பற்றாங்க. ஸோ மற்ற எக்ஸாம் மாதிரி கிடையாதுங்க தமிழகத்தில் ரேஷன் கடையுடைய எக்ஸாமு. ஸோ தமிழகம் முழுவதுமே கிட்டத்தட்ட 4.19 லட்சம் மக்களுக்கு நேரடியாக நேர்காணல்கள் நடத்தப்பட்டு வந்தது. இந்த நேர்காணல்களில் யார் யாரெல்லாம் தேர்வாகிறாங்களோ அவர்களுக்கு மட்டுமே பணி நியமன ஆணைகள் வழங்க இருக்காங்க. ஸோ தமிழகம் முழுவதுமே பார்த்திங்கன்னா நேர்காணல்களில் சான்றிதழ் சரிபார்ப்பு பணிகள். ஸோ இதற்கு எந்த விதமான தேர்வும் கிடையாது. நேரடியாக சான்றிதழ் சரிபார்ப்பு பணிகள் மட்டுமே நடைபெற்று வந்தது. ஸோ இந்த சான்றிதழ் சரிபார்ப்பு பணிகள் முடித்த அனைவர்களுக்குமே அப்பாயின்மெண்ட் லெட்டர் விரைவில் வெளியிட போகிறதா நமக்கு சில அறிவிப்புகள் அன்அஃபிஷியலான தகவல்கள் வந்த வண்ணம் இருக்கிறது. ஸோ மாவட்ட ஆட்சேர்ப்பு பணியகங்கள் தமிழ்நாட்டில் மாவட்ட ஆட்சேர்ப்பு பணியகங்கள் வாயிலாக அப்பாயின்மெண்ட் ஆர்டரை உங்களுக்கு தனித்தனியாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ ஒவ்வொரு மாவட்டத்திலையுமே பார்த்தீங்கன்னா மாவட்ட ஆட்சேர்ப்பு பணியகங்கள் மூலமாக ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் தனித்தனியாக நமக்கு பணியகங்கள் கொடுக்குறாங்க. விற்பனையாளர்களுக்கு தனியாக, கட்டுநர்களுக்கு தனித்தனியாக அப்பாயின்மெண்ட் ஆர்டரு சமீபத்திய முடிவுகளை நாம் எதிர்பார்த்துட்ருக்கோம். ஸோ மேற்கூறிய அனைத்தும் செயல்முறைகளின்படி டிஎன் ரேஷன் ஷாப் ஆட்சேர்ப்பு 2022 கீழ் ஆட்சேர்ப்புகளுக்கு எந்த விதமான தேர்வும் நடத்தப்படாது. மேலும் இந்த அனைத்து பணியிடங்களும் நேரடி ஆட்சேர்ப்பு செயல்முறை மூலம் நிரப்பப்படும் என்பதும் கவனிக்கப்படுகிறது. இங்கே நிரப்பப்படுவதற்கு இன்னும் ஒரு விஷயத்தை சொல்கிறோம். ஸோ நவம்பர் 14 முதல் பார்த்திங்கன்னா ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிச்சவங்களுக்கு நேரடியான நேர்காணல்களை நடத்திட்டே வராங்க. ஸோ நேர்காணல்கள் முடிக்கப்பட்ட அனைவருக்குமே டிஎன்டிஆர்பியோடைய அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் ரேஷன் கடையோடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டரை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இந்த தகவலையும் நமக்கு கொடுத்திருக்காங்க. மார்ச் 15ஆம் தேதி இந்த அறிவிப்பு வெளியாகும். ஸோ மக்களை வீடியோ பிடித்திருந்த நம்ம சேனலோட இணைந்திருங்கள். வீடியோ பார்த்தமைக்கு மிக்க நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.